என் செல்ல குழந்தையே, தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து இந்த வராகி உன்னோடு நான் பேச வந்திருக்கிறேன். உனக்காக உன் தாயானவள் இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காரணத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய நம்பிக்கையை நான் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காது. எது நடந்தாலும் சில உண்மைகள் உன் வாழ்க்கையில் இன்னமும் ஒளிந்து கிடக்கிறது. நாளை உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்றவர்களை யாரென்று உனக்கு நான் அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. இவர்கள் யார் என்று உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் உன்னை தேடி வருகின்ற இவர்களை ஒருபோதும் நீ தொலைக்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இவர்களை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் மனநிறைவோடும் நீ வாழ்ந்துவிட வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை எதையும் தொலைத்துவிடக்கூடாது, எதையும் என் பிள்ளை நீ இழந்துவிடக்கூடாது என்பதில் நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாமுமாக நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சரியாக முழுமையையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் எந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய தேவைகளை நான் உனக்கென்று தீர்த்து கொடுக்க வருகின்ற இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் அடியெடுத்து வைத்து விட்டது என்பதனையும் நீ மறக்காது. நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாது. உன்னை சூழ்ந்து நான் நிற்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னவென்று என் பிள்ளை நீ நினைத்திருந்தாலும் சரி, அவை ஒவ்வொன்றிலும் முன்னின்று நான் உனக்கு சொல்ல வேண்டி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதனை ஏற்றுக்கொண்டு, எது நடந்தாலும் நான் வருவேன் என்பதனை புரிந்து கொண்டு இன்று தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து இந்த வராகி உன்னோடு பேச நினைக்கும் இந்த செய்தியையும் நான் உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற இந்த 2 ஆண்களை பற்றியும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் சில அதிரடியான விஷயங்களை இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை அது நிச்சயமாக உனக்கு மாற்றும் என்பதனை புரிந்து கொள். இவை ஒவ்வொன்றிலும் நிச்சயமான பல விஷயங்கள் நிறைவாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நாளிலும் நான் இருப்பதை உணர்ந்து, எந்த நாளிலும் நான் வருவதை அறிந்து நீ எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றிலும் நாம் சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து விட வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல மாற்றத்திற்குள்ளும் நிச்சயமாக நீ கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் எந்த நாளிலும் உன்னோடு இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதுமே உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதுதான் உனக்கு எப்பொழுதும்
என்னிடத்திலிருந்து கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாதல்லவா? உன்னை தேடி நான் வரும் பொழுதில் உன் முன்னால் நிற்கும் சில பிரச்சனைகள் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது. ஆனால் உன் தாயானவள் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் தீர்த்து கொடுக்க என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறாள் என்ற விஷயம் உனக்கு ஒருபோதும் பிடிபடுவதில்லை. நான் இருந்து எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வி பெறுவதற்கு காரணமும் நீதான். ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை கூட நீ உணராமல் போகிறாய் என்றால் அந்த இடத்தில் உன் வெற்றியை நீ நிச்சயமாக முடிவெடுத்து வைக்கிறாய் என்றுதானே அர்த்தம். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் உண்மைகளை யோசிக்கிறாய் என்பதுதானே அர்த்தம். உன்னோடு நான் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நல்ல மாற்றத்திற்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கை இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை திரும்பி பார்க்க வைத்துவிடும். இந்த வாழ்க்கை உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று சரி செய்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே நாம் உருவாக்குகிறோம் என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையே நாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ நிச்சயமாக உருவாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளும் இனி உன் முன்னால் நின்று நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து நடந்து கொள். முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் நீ உணர்ந்து புரிந்து வாழ்ந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் என்னவெல்லாமும் தருகிறேனோ அவை எல்லாவற்றிலும் நீ சரியாக இருந்து கொண்டிரு. மனம் நிறைந்த விஷயங்களையும் மனத்தெளிவான விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல நல்லபடியாக மீட்டெடுக்க வந்துவிடு என்பதனையும் நீ மறந்து விடாது. வாழும் காலம் இனி உனக்காக என்றும் என்றென்றும் முழுமையான விஷயங்களை சரியாக உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டியும் நல்ல தருணங்களை வேண்டியும் நீ எதையுமே தொலைக்கக்கூடாது. எந்த நாளிலும் இந்த வராகி உன்னோடு நின்று நான் எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்களினால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சில மாற்றங்களையும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் தோன்றும் விஷயங்களை எல்லாமும் நீ உறுதிப்படுத்தி கொண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் உனக்கான நன்மைகளை கொண்டு நீ நிச்சயமாக வாழ்ந்துவிட வேண்டும். இனி இருக்கும் எல்லாமுமே உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வருவதை இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ கண்கூடாக காணத்தான் போகிறாய். நான் இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ நிச்சயமாக உணரத்தான் போகிறாய் என்பதனையும் நீ மறக்காது. எந்த தருணமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. நல்லதையே நான் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது என்றால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக இனி புரிந்து கொள். இதற்கு மேலும் எதையும் விட்டு நீ வருத்தம் கொள்ளாதே. இதற்கு மேலும் எதையும் தொலைத்து விட்டு என் பிள்ளை நீ கலங்காதே. நம்பிய விஷயங்களும் நல்ல விஷயங்களும் எப்பொழுதும் போல உனக்குள்ளேயே நின்று
பேச நினைக்கும் இந்த வார்த்தைகளை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதே. 1000 விஷயங்கள் உன்னை தேடி வந்தாலும், 1000 விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்தாலும், இனி உனக்காக நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். உனக்காக நான் உருவாக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள். அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் தோன்றும் அத்தனை மாற்றங்களையும் நீ நல்ல மனநிலையோடு பெற்று கொண்டால் அது போதும். நன்மதிப்போடு எதையும் நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும். என்றும் என்றென்றும் இந்த வராகி சொல்லும் வார்த்தைகளில் இருந்து உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலத்திலும் என் பிள்ளை, உன் முன்னால் நான் நின்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்குள்ளேயே நின்று எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து இதுவரையிலும் உன்னோடு பேசிய விஷயங்களும், நான் இருந்து இதுவரையிலும் உன்னோடு பேசிய ஒவ்வொன்றும் இனி உனக்கு நல்ல தேவைகளை தருவது மட்டுமல்லாமல், உனக்கான வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற உண்மைகளை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமான மாற்றத்தில் உன்னை நிறுத்த நான் தயாராகி விட்டேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டி இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. காலம் உனக்கு எல்லா பதிலையும் தராமல் போகாது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலுமே என் பிள்ளை யோசிக்கும்படி இன்னமும் பல விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது என்பதனை மறக்காதே. நடத்தப்படக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் பல உண்மைகளோடு மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்க வேண்டி இந்த வராகி, நான் இருக்க வேண்டி நீ நினைத்தது போல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்துவிட்ட இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மற்றவர்களிடம் நமக்கான விஷயங்களை தேடியதுதான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் காரணம். இன்னொருவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல், இன்னொருவரிடமிருந்து எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ ஏங்கி தவிக்காமல், உனக்கான ஒரு விஷயத்தை முழுமையாக பெற்றுவிட நீ முடிவெடுத்திருந்தால் என்றோ இந்த காரியங்கள் முழுமையாக உனக்கு நல்லதை தந்திருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை எல்லாமும் இது இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு உன்னை பின்னி பிணைத்திருக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியின் நிச்சயத்தை நான் புரிய வைக்கிறேன். வெற்றியினுடைய அருமையை நான் உனக்கு தெரிய வைக்கிறேன். நான் இருப்பதனால் உனக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் ஒவ்வொன்றையும் நான் உன் வசமாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் என் பிள்ளை, சில சமயங்களில் நீ செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க நாளை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாமும் உன்னிடத்திலிருந்து தட்டி பறித்து விடுகிறது. இனியும் இப்படி நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இனியும் இப்படி ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் உருவாக நான் நிர்பந்திக்க மாட்டேன். சரி என்றும் தவறென்றும் நான் எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நீ அந்த இடத்திலேயே உணர்ந்து விட்டாயானால் உன்னை சூழ்ந்து இனி அத்தனை நன்மைகளும் சரியாக உனக்கு நடப்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். சரியான முறையில் நீ எதையுமே புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதிலும் இனி எந்த நிலையிலும் நீ வாழ்ந்து விட வேண்டும்
என்பதில் நான் உறுதியாக இருப்பது போல நீயும் உறுதியாக இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொண்டால் அது போதும். மன உறுதியோடு நின்று நாம் எதையும் இங்கு சாதிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நம்முடைய எண்ணங்கள் எல்லாமுமே நம்மை சரியாக உணர வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நிலையில் நான் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளைய தினம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த 2 பேரையும் நான் யாரென்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? நான் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்திவிட வேண்டும் அல்லவா? இந்த 2 பேரில் ஒருவரை பற்றி முதலில் சொல்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது சதுர்த்தியினுடைய விடியல். அதாவது சதுர்த்தியினுடைய விடியல் விநாயக பெருமானினுடைய அருளை உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்கும் விடியல். விநாயக பெருமானினுடைய அருளை உனக்கு தெளிவாக தரக்கூடிய விடியல். அதே நேரம் 2வது நபர் குபேர பகவான் அல்லவா? வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கு உரிய விடியல் அல்லவா? குபேர பகவானினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஒரு நல்ல திருப்பம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது அம்மா சொல்வது போல இந்த 2 பேரினுடைய அருமையையும் உணர்ந்து இவர்களினுடைய அருளை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சீரும் சிறப்புமாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கை என்ற ஒரு விஷயம்தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருப்பதனால்தான், இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையோடு என் பிள்ளை இருப்பதனால்தான் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வேண்டியது போல உனக்கு என்ன நடந்தாலும் இனி உன்னுடைய உண்மைகளை எல்லாமும் புரிந்து நீ சரியாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி அத்தனை மாற்றங்களிலும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். விநாயக பெருமானும் குபேர பகவானும் நாளை உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் சரி, இனி எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை இவை அத்தனையும் தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை சரியானதாக மாறிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி என்றுமே உனக்கு வெற்றியின் முகமாகவே இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். கலங்காமல் இரு, நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தயங்காமல் இரு, நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்களை நீ உணர்ந்து விட்டாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இனி உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து வராகி சொன்ன இந்த விஷயத்தை உன் மனதில் நிறுத்திவை. உனக்கு எல்லாமுமே நல்லதையே நடத்தும் என்பதனை புரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்களையே உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரங்களில் இனி உன்னை தேடி வரும் விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டால் உனக்கே என்று நான் நடத்துவதை எல்லாமும் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த காலம் எப்பொழுதும் உனக்கு நல்ல பதிலை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. விடியல் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக நான் மாற்றி விடுகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே
உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.